ரோஹிணி அழுதுகிட்டே வந்து அவங்க எதிர்பார்த்தத வந்து சாதிச்சுட்டாங்க. ஹரிணி வந்து ஏன் எதுக்காக இந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது? டைவர்ஸ் கேஸ் தான் போயிட்டுருக்கு. அது தெரியுது. ஆனா என்னத்துக்கு அழுகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரோஹிணிய வந்து அப்படியே பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காங்க. ரோஹிணி ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க வெளியில. அப்ப உடனே வந்து ஹரிணி போய் கேட்குறாங்க. ஏன் அழுகுறீங்க? உங்க 2 பேருக்குமே மியூச்சுவலா தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, மியூச்சுவலாலாம் அப்ளை பண்ணலங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியா? அப்ப டைவர்ஸ் கிடைச்சிரும்னு சொன்னாங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல டைவர்ஸ் கிடைக்க இன்னும் 6 மாசம் ஆகும் அப்படின்ற மாரி கோர்ட்ல வந்து சொல்ட்டாங்க. ஏன்னா, எனக்கு வந்து மனோஜோட வந்து சேர்ந்து வாழ தான் விருப்பம். ஆனா மனோஜுக்கும் அதுதான் விருப்பம். ஆனா அவங்க அம்மா வந்து இதுக்கு வந்து குறுக்க நிக்கிறாங்க. அவங்களால தான் இவ்ளோ பிரச்சனை என் லைஃப்லயே. அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி விஜயாவ பத்தி ஏடாகூடமா இல்ல விஜயா பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்ப வந்து ஹரிணி வந்து கேட்குறாங்க, இல்லையே அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்க அப்படியெல்லாம் பண்றவங்க கிடையாதே அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றதால உங்கள வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் என்னையும். நான் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நெனச்சு என்னையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க காச எல்லாத்தையுமே கறந்து எடுத்துட்டாங்க அந்த குடும்பமே. அவங்க அம்மாக்கும் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், இவருக்கும் அவ்வளோ செலவழிச்சிருக்கேன். எல்லா காசையும் எடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட இப்ப காசு இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே என்ன தூக்கி எறிஞ்சுட்டாங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். உங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது பிசினஸ் லாஸ் ஆகி நீங்க வந்து அமெரிக்கால இருக்க முடியாம மறுபடி இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களையும் தூக்கி எறிஞ்சுருவாங்க இந்த வீட்ல. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க அம்மாவும், மனோஜும். அவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அப்போ உடனே வந்து ஹரிணி வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்க மனோஜ புடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப வந்து என்கிட்ட வந்து மனோஜ பத்தி இவ்வளவு மோசமாலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து கேட்குறாங்க. இல்லங்க. மனோஜ் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே கிடையாது. அவங்க அம்மா பேச்ச கேட்டு தான் அவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா மட்டும் இல்ல அப்படின்னா ரொம்பவே தங்கமான ஒரு மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து மனோஜ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல இருந்தே பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அம்மா, அப்பாவும் ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஓகே சொன்னேன். இதுக்கு முன்னாடி நானா தேடிக்கிட்ட என் வாழ்க்கை வந்து பாதியிலேயே வந்து அப்படியே நின்றுச்சு. அதுக்கு பிறகு டைவர்ஸ்க்கு பிறகு கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாரி தான் இருந்தேன். அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து தான் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் போனப்பவும் பார்த்தா எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நல்ல குடும்பமா தான் இருந்துச்சு. நீங்க அவங்க அம்மா பத்தி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சர் போல தெரியுதே அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, ஆமா அந்த குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பமாய் தான் இருக்கும். ஆனா மனோஜ தவிர எல்லாருமே அந்த குடும்பத்துல மோசங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, எனக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2, 3 நாள்ல வந்து டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்து டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப போற போக்க பார்த்தா 6 மாசம் அப்படின்ற கதைய வந்து அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து கோவப்படுறாங்க. அப்போ உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, அப்படியா? ஏர்லியா வந்து கல்யாணம் பண்ண பிளான் பண்றாங்களா? ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல இருக்கே அப்படின்ற மாரி மறுபடியும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எங்க அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து ரோஹிணிய வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்லங்க எனக்கு வந்து மனோஜோட சேர்ந்து வாழ விருப்பம். மனோஜுக்கு அதான் விருப்பம். அவங்க அம்மா இவ்ளோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மனோஜால வந்து எதிர்த்து கூட பேச முடியல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமா வந்து விஜயா பத்தி போட்டு குடுக்குறாங்க ரோஹிணி. அப்ப வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, இது சரிப்பட்டு வராது. நான் வீட்ல போய் பேச போறேன். இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி சொல்லப் போறேன் அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து கோவத்துல வந்து கிளம்பி போறாங்க. அப்படியே போற நேரம் வந்து ரோஹிணி வந்து ஹரிணிய பார்த்து அப்படியே இந்த பக்கத்துல இருந்து சிரிக்கிறாங்க. அப்பாடா! பிளான் சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரோஹிணி வந்து அடுத்த வேலைய பார்க்க போறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சத்யா வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. சத்யா ஆஃபீஸ்க்கு வர அவரோட பாஸ் வந்து அதாவது ரேகாவோட அப்பா வந்து சத்யா வந்து அவரோட கேபினுக்கு வந்து கூப்பிடுறாரு. அப்ப சத்யா வந்து கேபினுக்கு போக, சத்யா செய்த வேலையெல்லாம் நிறைய பிளவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்யாவ கிளின்னு கிழிக்கிறாரு. சத்யா யோசிக்கிறாரு, என்ன நான் சரியா தானே பண்ணேன். எதுக்கு இப்படி ஏசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப உடனே வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாரு, இதெல்லாம் சரி வராது சத்யா. ஒழுங்கா வேலை பார்க்கறன்னா பாரு. இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு. நீ நல்லா வேலை பார்க்குற பையன் அப்படின்னு சொல்லி தான் உன்ன வந்து நான் இங்க சேர்த்துக்கிட்டேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேலையில கிடையாது. வேற எதுலயோ இருக்கு. ஒழுங்கா நடந்துக்க. இல்ல அப்படின்னா தெரியும் தானே அப்படின்ற மாரி சொல்லி மிரட்டி அனுப்புறாரு சத்யாவ. இது வந்து ரேகாக்கு வந்து தெரிஞ்சிருது. ரேகா வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாரு, இல்ல இவன் வந்து நல்லா வேலை செய்ற பையன் அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு எடுத்தேன். ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து இவன் போற போக்கு சரியே இல்ல. வேலையும் ஒழுங்கில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து ரேகா வந்து கேட்குறாங்க, என்னப்பா அம்மா வந்துட்டு போனாங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. என்ன அம்மா அவங்க எங்க இங்க வரப்போறாங்க? அப்படின்ற மாதிரி ரேகாவோட அப்பா வந்து கேட்குறாரு. அப்ப உடனே வந்து ரேகா வந்து சொல்றாங்க, இல்ல அம்மாவோட டிரைவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இல்ல அம்மாவோட டிரைவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நானும் சத்யாவும் பழகுறது தெரியும். அத வந்து அம்மா வந்து பார்த்துட்டாங்க அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அம்மா கேட்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முழு டீட்டெயிலையும் வந்து அம்மாட்ட சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்டயும் சொல்ட்டாரு. இப்ப நான் அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அதுக்கு முதலே வந்து அம்மா வந்துட்டு போயிட்டாங்க போல. அதோட வெளிப்பாடு தான் இப்ப நீங்க சத்யாவ கூப்பிட்டு இங்க திட்டினது. அப்படித்தானே
தானேப்பா அப்படின்ற மாரி கேட்குறாங்க ரேகா. ஆமா, இப்ப என்ன சொல்ல வர? அவன் வந்து சரியான ரவுடியா திரிஞ்சுட்டு இருந்த பையன். இப்ப ஏதோ திருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் வந்து திருட்டு பையனுமாம். அது மட்டும் இல்லாம அவன் மாமன் ஒருத்தன் இருக்கான். அவன் அக்கா புருஷன். அவன் வந்து பயங்கர ரவுடியா. இப்படிப்பட்ட குடும்பத்திலயா நீ போய் வாழப் போற? அப்படியே உன்ன வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி ரேகாவோட அப்பா வந்து ரேகா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "அப்பா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமாப்பா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாரு, "எனக்கு ஒரு காலத்துல அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும். ஆனா இப்ப வந்து திருந்திட்டா தானே. இதே இப்ப கேட்கிற?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னீங்களே சத்யாவும் சத்யாவோட மாமாலாம் ரவுடி அது இதுன்னு சொன்ன அவங்கலாம் அப்படி கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷங்க. அவங்க கிட்ட வந்து கொஞ்ச நாள் பழகி பாருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும். சத்யா இவ்வளோ நாளா இங்க இருக்கான். இனிமா புரிஞ்சுக்கலாம் அவங்கள பத்தி." அப்படின்ற மாதிரி ரேகா வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து இல்ல, இல்ல. அதெல்லாம் உங்க அம்மா வந்து ஃபுல் டீட்டெயிலே வந்து என்கிட்ட சொல்ட்டா. நீ வந்து தெரியாம போய் அந்த குடும்பத்தில வந்து மாட்டிக்காத அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு ரேகாவோட அப்பா. அப்ப வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க அம்மா வந்து பூக்கடை வச்சு பூக்கடை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்ல. அத வச்சு அவங்க ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதுல்ல. கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. வட்டிக்கு பணம் குடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி ரேகா வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து உடனே வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாரு, "மறுபடியும் தொடங்கிட்டாளா? விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாளே" அப்படின்ற மாரி அவருக்கு வந்து கேட்குறாரு. "இல்ல, இல்ல. அவங்க வந்து விடலாம் இல்ல. தொடர்ந்து அத தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸ்ட்ரீமா போய் இவங்களுக்கு எதிரா பூக்கடை சங்க எலக்ஷன்ல வந்து போட்டி போட்ட மீனாவ வந்து அதாவது சத்யாவோட அக்காவ வந்து ஆள் வச்சு கத்தியால குத்திருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப தான் வந்து ஒரு வழியா வந்து அவங்க எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க. ஒருவேள அவங்க தோத்திருந்தாங்க அப்படின்னா, அம்மா ஆட்டம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும்." அப்படின்ற மாதிரி ரேகா வந்து சொல்றாங்க. "என்ன இவ்வளோலாம் பண்ணாளா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு ரேகாவோட அப்பா. "ஆமாப்பா அப்படித்தான் பண்ணாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க ரேகா. அப்ப உடனே வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாரு, "நீ சொல்றது எல்லாத்தையும் நான் எப்படி நம்புறது? உங்க அம்மா வந்து அழுது உன்ன பத்தி ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிட்டு போனா. இப்ப நீ வந்து என்கிட்ட இவ்ளோ கதை சொல்ற. இதெல்லாம் எப்படி நம்புறது?" அப்படின்ற மாதிரி ரேகாவோட அப்பா வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ரேகா வந்து சொல்றாங்க, "இருங்க. நான் வந்து ஆதாரத்தோட வாரேன்ப்பா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரேகா கோவமா அங்கருந்து கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு சத்யா கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சத்யா வந்து இந்த விஷயத்த வந்து முத்துவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு. முத்து வந்து கேட்கிறாரு, "ஆமாடா, அன்னைக்கு வந்து குத்துனவன தொரத்திட்டு போனாங்க. அதுக்கு பிறகு புடிக்க கிடைக்கல. அவன் மட்டும் கையில சிக்கினான். கண்டிப்பா வந்து சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்." அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லாட்டியும் அடிச்சே அவன் வாயால அத வந்து வாங்கிருவேன் நான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சத்யாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க நேரம் திடீர்னு ஹரிணி வந்து வீட்டுக்குள்ள வராங்க. முத்து வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாரு. "என்ன இவ இவ்ளோ கோவமா வரா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காரு. "வாங்க ஹரிணி" அப்படின்ற மாதிரி முத்து வந்து கூப்பிடுறாரு. ஹரிணி வந்து சொல்றாங்க, "எங்க அவங்க?" அப்படின்ற மாரி கோவத்துல வந்து கத்துறாங்க. யார கேட்குறீங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ உடனே வந்து, "சொல்லுங்க எங்க உங்க அம்மா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து, "அம்மா இங்க தான் எங்கேயோ வெளிய போனாங்க." அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. "அவங்க வாயில உண்மையே வராதா?" அப்படின்ற மாதிரி கோவமா வந்து ஹரிணி வந்து கத்துறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை அங்க வராரு. "என்னம்மா என்னாச்சு? ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்படியே வந்து மீனா வராங்க. "ஏன் ஹரிணி என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி ஆளுக்கு வந்து கேட்குறாங்க. அங்க வந்து ஸ்ருதி, ரவி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நார்மலா தானே இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு? அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து ஹரிணி வந்து சொல்றாங்க, "இல்ல அவங்க வரட்டும். நான் நெறைய விஷயம் பேசறதுக்கு அவங்கள வர சொல்லுங்க." அப்படின்ற மாரி கோவத்துல வந்து போய் உட்கார்றாங்க. அப்ப அந்த டைம் பார்த்து முத்து வந்து ரவிய பார்த்து கேட்கிறாரு, "நேத்து ரெஸ்டாரண்ட்ல இவ நடந்துகிட்ட விதத்திலே புரிஞ்சுச்சு. மனோஜ வந்து பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அவனும் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாரி பேசினான். அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கலையோ?" அப்படின்ற மாரி ரவிய பார்த்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ரவி வந்து சொல்றாரு, "ஆமா அதுவும் இருக்கலாம். ஆனா அம்மாவ எதுக்கு தேடிட்டு இருக்கு? அம்மா மேல இவ்ளோ கோவமா இருக்காளே?" அப்படின்ற மாதிரி ரவி வந்து கேட்கிறாரு. "அதான் புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜும் விஜயாவும் வராங்க. அப்ப வரும்போதே வந்து மனோஜ் கிட்ட வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "அந்த மண்டபம் தான்டா சரியா இருக்கும். ஆமா கார்ட் வந்து சாம்பிள் அனுப்பிட்டாங்களா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டே வராங்க. உள்ள வந்தோனே ஹரிணிய பார்த்தோனே மனோஜ், "வா ஹரிணி" அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கூப்பிடுறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, "வாம்மா ஹரிணி. ஏ மீனா ஹரிணி வந்திருக்கா. அவளுக்கு டீ போட்டு குடுக்கலையா? போய் டீய போட்டு வா." அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப உடனே வந்து ஹரிணி வந்து கேட்குறாங்க, "ஓ! இப்படிதான் உங்க மருமக எல்லாத்தையும் மிரட்டுவீங்களா நீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "என்ன? என்ன?" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஷாக்கிங்கா வந்து ஹரிணிய வந்து பார்க்குறாங்க. "என்னம்மா இப்படி பேசுற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அண்ணாமலைய வந்து பார்க்குறாங்க விஜயா. "என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொன்னாரு, "எனக்கும் தெரியல." அப்படின்ற மாரி கை அசைக்கிறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கேட்குறாங்க, "என்ன ஏன் இவ்வளோ கோவமா இருக்க?" அப்படின்ற மாதிரி ஹரிணிய பார்த்து கேட்குறாங்க. "ஆமா நீங்க பண்ண வேலைக்கு உங்கள எல்லாத்தையும் சும்மா விட்டுருக்க கூடாது. ஜெயில்ல தூக்கி உள்ள போட்டுருக்கணும். குறிப்பா உங்கள." அப்படின்ற மாதிரி விஜயாவ பார்த்து வந்து சொல்றாங்க. "என்னம்மா என்ன இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி அங்கத்த பக்கம் அண்ணாமலை வந்து கேட்குறாரு. "இல்ல அங்கிள் இவருக்கும் இவருடைய முன்னாள் மனைவி ரோஹிணிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தேவையே இல்ல. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா டைவர்ஸ் வாங்குனதுக்கு பிறகு தான் கல்யாணம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். 2 நாள்ல டைவர்ஸ் வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க இவங்க. ஆனா இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இவங்களுக்கு டைவர்ஸ் வர 6 மாசம் ஆகுமாம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமாம். மியூச்சுவல் டைவர்ஸும் இது கிடையாது. அதனால கண்டிப்பா இன்னும் லேட் ஆகும். இப்படி இருக்க நேரம் எங்கள ஏமாத்தி ஏர்லியா வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எங்க அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இன்னும் 1 வீக்ல வந்து கல்யாணத்த வச்சுக்கங்க. அமெரிக்காலயே வச்சுக்கங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ற மாரி தெரியுது." அப்படின்ற மாதிரி ஹரிணி வந்து கோவப்படுறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து விஜயாவ பார்த்து கேட்கிறாரு, "சொல்லு விஜயா உண்மைய
உண்மையா? 6 மாசம் ஆகுமா டைவர்ஸ் கிடைக்க? நீ 2 நாள்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னியே அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல, இல்ல இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா 2 நாள்ல கிடைச்சிரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்னோனே, கடுப்பான ஹரிணி அப்படியே கோவமா எழும்பி நேரா விஜயாவ பார்த்துட்டு அப்படியே ஓங்கி அறையிற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. குடுத்துட்டு சொல்றாங்க, எனக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. இதுக்கு முன்னாடி கல்யாணமும் இப்படித்தான் நடந்துச்சு. என் புருஷன் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அதாவது என் மாமியார் 2 பேருமே சேர்ந்து பச்சையா நெறைய பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோவத்துல ஒரு நாள் மாமியார அறைஞ்சுட்டேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு டைவர்ஸ் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுக்கிட்டான். அதனால நானும் பார்த்தேன் இந்த பொய் சொல்ற குடும்பத்தோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் குடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இங்கேயும் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போய் எங்க அம்மா, அப்பாவ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கோவமா ஹரிணி கிளம்பி போறாங்க. அண்ணாமலை அப்படியே விஜயா வந்து செம்ம கோவமா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.